இன்னைக்கு நம்மளோட இந்தியாவில் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எத்தனாலில் இயங்கக்கூடிய வண்டியெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ளெண்டரு அப்படிங்கிற வண்டியெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த எத்தனாலில் ரன் ஆகிற மாதிரி. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்மளில் நிறைய பேர் இந்த இயற்கையை பாதுகாக்கணும்னு நினச்சாலும் சரி, நம்மளுக்கு இந்த காஸ்ட்லாம் கம்மியாகணும், பெட்ரோல் அடிக்க முடியல, பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுதுன்னு நினச்சாலும் சரி, நம்மளுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்துச்சு. இப்போது இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாங்கலாமா இல்லை திரும்ப நம்ம ஈவியே வாங்கலாமா, இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வந்து நம்மளோட இந்த ஈவி வெஹிக்கிள் மார்க்கெட் எல்லாம் அடிச்சிருமா, இல்லை இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் தான் ஃபியூச்சராக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பெட்ரோல் வைக்கிற விலையிலேருந்து ஒரு 20 ரூபா நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பிராண்டான ஹீரோலேருந்து பஜாஜ் வரைக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி வேக்னார் அப்படின்ட்டு அவங்க சைட்லேருந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயலுக்கு போகலாமா இல்லை ஈவிக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இப்போ வந்திருக்கு. நாம இந்த வீடியோவில் எந்த வண்டி வாங்கினா நல்லா இருக்கும், எதில் மெயின்டெனன்ஸ் அதிகம், எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகாலிட்டி அதிகம், ரன்னிங் காஸ்ட் எதில் பெஸ்ட்டாக இருக்கு, மெயின்டெனன்ஸ் எதில் பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நான் உங்க மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருமே ஏன் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகிறோம் அப்படின்னா ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போகிறோம். பெட்ரோல் வண்டி இருக்குன்னா அதை நம்ம அடித்து ஓட்ட முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி போனோம். இப்போ தான் பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குறைச்சி கிடைக்க போதே, அதனால நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் நோக்கி போகலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் போயிடுவீங்க, நம்பி போயிடுவீங்க, பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குன்னு நினச்சி போயிடுவீங்க. ஆனால் அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக பார்த்துருவோமா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோலில் நம்மளுக்கு 100% வந்து பெட்ரோல் தர மாட்டாங்க. அதில் 10% வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் கலந்து விற்றாங்க, அதுக்கப்புறம் 20% கலந்து விற்றாங்க. அதுதான் E20 அப்படிங்கிற பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 25% ஏற்றுனாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிற அந்த பெட்ரோல் எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக வந்து சேர்றதில்ல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் இருக்க எத்தனால கலந்து அது மூலிமா நம்மளுக்கு அந்த பெட்ரோல் தட்டுப்பாடை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. இந்த E20 அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பங்க்லையுமே அது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த E20 வந்திருக்க வண்டிக்கெல்லாம் அதை அடித்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த BS3 BS4 வச்சிருந்த வண்டிக்கு எல்லாமே இந்த E20 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே ஆகாது. அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது நம்மளுக்கே தெரியாது அந்த பெட்ரோல்னால தான் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. சரி, அது வேற டாபிக். நம்ம இதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். E85 அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 85% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் இருக்கும், 15% வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும். அதுதான் அந்த E85 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது உங்களோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85% எத்தனால் இருந்தாலும் அந்த வண்டி ஓடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது எல்லா வண்டிக்கும் இந்த E85 செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. அந்த E20 வண்டிக்கும் கூட இந்த E85 வந்து செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இன்ஜினுக்குள்ளே போகும்போது அது அரிச்சிரும். அந்த பெட்ரோல் போகிற லைனு, அந்த இன்ஜினு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அரிச்சிரும். அதனால நிறைய ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த E85 எந்தெந்த வண்டிக்கெல்லாம் செட் ஆகுமோ அந்த வண்டிக்கு மட்டும்தான் இந்த பெட்ரோல் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, மைலேஜ் ட்ராப் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அதாவது என்னன்னா நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறீங்க, அதாவது நார்மல் பெட்ரோல் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 km/லிட்டர் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த E85 பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 45 km தான் மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இதில் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறோம், பெட்ரோல் அதிகமாக பயன்படுத்தாமல் நம்ம ஊர் விவசாயிகள் தயாரித்து கொடுத்த கரும்புலேருந்தோ சோளத்துலேருந்தோ தயாரித்து கொடுத்த அந்த எத்தனாலை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை ஏற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த E85 வண்டியை வாங்கி ஓட்ட முடியும். ஏன்னா அது நீங்கள் பெட்ரோல் அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மைலேஜ் வருமோ அதை விட இதில் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் ரன்னிங் காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இதுவே இந்த சைடு ஈவி சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். சார்ஜ் பண்ணி ஓட்டுவீங்க, அந்த இது மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 20 பைசா அப்படிங்கிற மாதிரி தான் ரன்னிங் காஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து இருக்கும். சரி, ரன்னிங் காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, ஒரு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை வந்து நம்ம முழுசாக காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். மினிமம் 40,000 ரூபாயிலேருந்து தான் பேட்டரி வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா பெரிய பெரிய வண்டியாக இருந்தாலுமே.
அதனால நம்மளுக்கு முழுசாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் வந்து நம்மளுக்கு மாற்றுற மாதிரி வரும். ஒரு சில வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு சில ப்ரீமியம்லாம் கட்டி தான் நம்ம வந்து அந்த வாரண்டி வந்து அவைல் பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோல் வண்டியிலே ஆகட்டும், இந்த E85 வண்டியிலே ஆகட்டும், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம அதை மந்த்லியோ இல்லை கிலோமீட்டருக்கு ஒன்ஸோ நம்ம சர்வீஸ் விட்டு இன்ஜின் ஆயில் மாற்றணும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், இல்லை ஏதாவது பார்ட்ஸ் போயிருந்துச்சுன்னா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு செலவு வந்து நம்மளுக்கு இருக்காது. பெட்ரோல் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்த E85 வண்டியிலே பார்த்தீங்கன்னாலுமே அதுக்கு இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜினுக்கு ஒரு குறிப்பிட்ட 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் இருக்கா நம்ம ஆயில் மாற்றுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுவோம். இன்னும் சில செலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய செலவாக வந்து நிற்கும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த பேட்டரி மாத்திர காஸ்ட்டும் இந்த சர்வீஸில் நம்ம பண்ணக்கூடிய காஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியுமே ஈக்குவல் தான். ஏன்னா தான் பேட்டரி காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் என்னோட கருத்து. சரி, நீ சொல்கிற ரெண்டுமே ஒரே மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்டிங்கில் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த ஈவி வந்து அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆமாங்க, உண்மையாலுமே என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க, நல்ல ஒரு மைலேஜில் போகிற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்மளுக்கு கிடைக்குது. 1.5 லட்ச ரூபா, 1,60,000 அப்படிங்கிற மாதிரி போனால் தான் நல்ல ஒரு மைலேஜில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு ஒரு வண்டி கிடைக்குது. ஆனால் இந்த E85 வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 80,000 ரூபாயிலே நம்மளுக்கு கிடைக்குது. இதுலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50% மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னா பேட்டரி காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிஷியலாக அதிகமாக இருக்குது. ஒரு வண்டியோட 60% விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி தான் இருக்கும். அதனால தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்போவுமே காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த E85 பரவாயில்லையா இல்லை இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ரியல் லைஃப்பில் வரும்போது இந்த ரெண்டு வண்டியுமே நம்ம பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு காசு கொஞ்சம் செலவு கம்மியாச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். இந்த E85 வச்சிருக்கவங்க E85 பெட்ரோல் தான் அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் சாதாரண E20 பெட்ரோல்ல இருந்து E85 பெட்ரோல் வரைக்குமே இது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க அந்த ECU பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஃபியூவல் வருது அப்படிங்கிறத ஒரு சென்சார் மூலிமா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த காம்பினேஷனை வந்து மாற்றிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்மளுக்கு எந்த பெட்ரோல்னாலும் அடித்து ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வண்டி நின்று போனாலும் ஈஸியாக நம்ம பெட்ரோலோ இல்லை E85 பெட்ரோல் கிடைச்சாலும் சரி, E20 பெட்ரோல் கிடைச்சாலும் சரி, நம்ம ஊற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இருக்கும். நம்ம திடீர்னுலாம் ஒரு பிளான்லாம் பண்ண முடியாது. நம்ம எங்கேயும் திடீர்னு பிளான் இல்லாமல் போக முடியாது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா போகிற இடத்த பற்றி யோசிக்கிறோமோ இல்லையோ இந்த பேட்டரியை பற்றி நம்ம யோசிச்சு ஆகணும். இந்த சார்ஜ் போட்டிருக்கோம், இவ்வளோ தூரம் போகுமா, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அது வந்து ரன் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். திரும்பி வரதுக்கு நம்ம சார்ஜ் போடணுமா, எங்கே சார்ஜ் போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய நிலைமை வந்து இருக்கும். அதே மாதிரி இடையில எங்கேயாவது நின்று போனாலும் நம்மளை டோ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு நம்ம ஊற்றி அப்படியே மாற்ற முடியாது. அதனால் இந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவியில் இன்ன வரைக்கும் இருக்குது. சரி, நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி நம்ம எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஈவி அப்படிங்கிறது 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயற்கை சார்ந்தது கிடையாது. நம்மளோட தேவைக்கான அந்த மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிலக்கரி எரிக்கிற மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றி ஜென்ரேட்டர்லாம் வச்சு அது மூலியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் போகிற நிலைமையெல்லாம் இருக்குது. எப்போ நம்ம முழுசாக சோலாரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம், எப்போ நம்ம சஸ்டைனபிலிட்டியாக நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஈவி அப்படிங்கிறது 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயற்கை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் நம்ம சோலாரில் போடும்போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கெல்லாம் இன்னும் சில நாட்கள் போகும். ஆனால் இதுவே இந்த E85 பற்றி யோசித்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இயற்கையிலேருந்து வரக்கூடிய விஷயம், நம்மளோட விவசாயங்களை சார்ந்த விஷயம். அதே மாதிரி பொருளாதாரம்னு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு நிறைய ஃபண்டு வந்து கொடுக்கும். ஆனால் இதுவே அந்த பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கலில் கிடைக்காது. நம்ம இந்த லித்தியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஈவி யூஸ் பண்ணாலும் அதிலிருந்து பெருமளவு பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் போகுது. இந்த E85 நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணம் போய் சேரும். நம்ம இந்தியாவிலேயே அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இந்த E85 பெட்ரோலுக்கு தேவைப்படுறது எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரும்புல இருந்தோ சோளத்தில் இருந்தோ அது மாதிரி இயற்கையான பொருட்கள் இருந்து தான் நம்ம அந்த எத்தனாலை வந்து எடுக்கிறோம். அதனால நம்மளுக்கு இயற்கை அப்படின்னு வரும்போது இந்த E85 தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும் அந்த எத்தனாலே 100% இயங்கக்கூடிய வண்டிலாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க விஷயம். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க, கம்மியான கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு சார்ஜ் போகிறதுக்கு இடம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலாம். வண்டியில் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது. நான் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு ஓட்டிப்பேன், அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், திரும்ப பேட்டரி போனால் நான் அது திரும்ப ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஓட்டிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ரொம்ப அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டுவேன், மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு சார்ஜ் போட இடம் இருக்காது, ரொம்பவே சிரமம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டியை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம 1.5 லட்ச ரூபாய் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டியை எடுக்கலாம். நாம இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் எடுக்கலாமா ஈவி எடுக்கலாமான்னு பற்றி ஃபுல்லாக கம்பேரிஷன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை